ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ என்ன மொபைல் வந்து பார்த்தோம்னா மோட்டோ G05. ஆமாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக மோட்டோ தரப்புலேருந்து லான்ச் ஆன ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஆன மொபைல் தான். இதோட மொபைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 தான் வந்து உங்களுக்கு வருமே. ஸோ அந்த மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, பட் ஆனால் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வாங்கலை, ஸோ வீடியோ எடுக்கணும்னு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தது மோட்டோ G05. ஸோ இது வந்து நார்மலான எப்பயுமே வர மோட்டரோலா அதே பாக்ஸ் டிசைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து தந்திருந்தாங்க. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ மோட்டோன்னு ஒரு இது, பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு குயிக்கான ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு ரெண்டு இது. மற்றபடி பாக்ஸில் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ வாங்க நம்ம இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமாக இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். இது வந்து 5G சப்போர்ட் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு 1000 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5G மொபைல் வந்து கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4G. ஏன் நான் வந்து 4G வந்து பார்க்கணுன்னா, ஏன்னா நாங்கள் வந்து BSNL சிம் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து 4G வந்து போதும், அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணி பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேஸோடய வந்து வந்துடுது, அதாவது உங்களுக்கு அதில் கொடுக்குற நார்மலான கேஸோடய உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர் நீங்களாக வாங்குற வரைக்கும் அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருந்தது. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஓர வச்சுருவோம். கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே 10 வாட்க்கான சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு டைப் சி போர்ட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் தான். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் வந்து வந்தது, பட் ஆனால் இதில் வந்து அப் டு 18 வாட் வந்து சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ வாரம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் நம்ம வாங்க அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் கொண்ட டிஸ்பிளே தான். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேகன் லெதர் ஒரு ரெட் கலர் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. இப்போ வந்து டிஸ்பிளேல இருக்கிற அந்த இதை வந்து நான் ரேப் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஃபோன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பூட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு குயிக்கான ஸ்பெக்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். இது வந்து அமோல்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியோ கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 தான். 7,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G81. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெவி கேமிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட முடியாது. டே டு டே லைஃப்க்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மினிமமான ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5200 mAh கொண்ட பேட்டரி தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப் டு 18 வாட். பட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் சார்ஜர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு சிங்கிள் சென்சார் கொண்ட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க 50 MB. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 MB ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா Android 15 கொடுத்துருக்காங்க. ஒரு 7,000 பட்ஜெட்டுக்கு Android 15 எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். நாங்கள் ஆர்டர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 128GB தான். இதில் வந்து சிங்கிள் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4GB 128GB வேரியன்ட் உள்ளது தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ பேட்டரி வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது ஜஸ்ட் வந்து ஓவர் வியூ தான். இது வந்து ஃபுல் டெப்த்தான வந்து ரிவ்யூ ஆர் இது வந்து ஃபுல் டெப்த்தாக வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் தனி வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ டிஸ்பிளே வந்து சொன்னோம்னா ஒரு டீசெண்டான டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ஒரு அப் டு 1000 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூசேஜுக்கு வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு 7,000க்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வந்து மொபைல் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஆப்ஷன் வந்து Android 15 வந்து என்னென்ன இருக்குது, ஸோ
எல்லா ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இப்போ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து ஸ்க்ரோல் அப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராசஸரும் சரி உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டும் சரி நல்லா வந்து நல்லா ஒரு ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து ஓவராலாக அவுட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நீங்கள் ரைட் சைடு வந்து அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூம் அப் அண்ட் டவுன், நெக்ஸ்ட் பவர் பட்டன். ஸோ பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 எம்பிக்கான கேமரா, பின்னாடி வந்து வேகன் லெதர். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் போர்ட்ரே சிம் வந்து இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக். அப்படியே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங், அடுத்து ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ஃபோனு ஸோ இதில் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.